என்ன சொன்ன கதை சொல்லியாச்சு, ஓகே ஆயாச்சு. தம்பி கதை சொல்லி நல்லா இருக்குது, அந்த கதை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நான் பேச தம்பி இந்த கதையில் இந்த பையன் தான் மெயின், குட்டி பையன். அவன் தான் ஆல்மோஸ்ட் அவன் இல்லாட்டும் அந்த படமே இல்லை. பையன் கட்டு ஓகே என்ன ஆமாண்ணே ஓகே சரி ஓகே. அப்போ பையன் இது மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு ஓகே. கதை நமக்கு இந்த கேட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யாரும் அண்ணா இப்போ ஐஸ்வர்யா கன்ஃபார்ம் பண்ணியாச்சுண்ணே. ஐஸ்வர்யா லட்சுமி ஓகே சூப்பர் தம்பி. சொன்ன கதை கேட்டாங்களா சூப்பர் ஓகே தம்பி. இந்த பையன் கேட்டு பார்த்தாச்சு தம்பி, அந்த பார்த்துட்டு இருக்க முடியாது, அது பார்த்துக்கலாண்ணே அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இது கேப்பில் நாங்கள் ரீல்ஸ்லேருந்து ஒரு குட்டி பையனாக அனுப்புகிறோம். தம்பி இதை பாருங்க, டெய்லி 5 அனுப்புவேன், டெய்லி 10 போட்டு அனுப்புவேன். ப்ரொடியூசரில் அவர் டெய்லி 10 போட்டு அனுப்புவார். அதுக்கப்புறம் வந்து அண்ணே ஓகேண்ணே அக்கா கேட்ட ஆரம்பமானே சுவாசிக்கா தம்பி சூப்பர் தம்பி லப்பர் பந்து சூப்பர் தம்பி இந்த பையனை பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ பார்த்துட்டே நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது கடையில் ஒரு 100 ரீல்ஸ் அனுப்பியாச்சு. ப்ரொடியூசர் ஒரு 100 அனுப்பிட்டாரு. நான் ரோட்டில் வரப்ப கார் டேரக்டர் என்னடா அது பரவாயில்லையே ஈஸியாக ஒரு விஷயத்தை கம்மி மிஸ் ஆக மாட்டேங்க. நான் மனுஷன் எந்த பையன் அனுப்புனாலும் நான் அனுப்புற கூட செம்ம பையன் இவங்க வேணான்றா வேற ஒண்ணு எதிர்பார்க்கறேன். தம்பி ஏதோ வச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்காரு தெரியல தம்பி. அதுக்கப்புறம் நானும் கார்ல போறப்பில்ல ரோட்ல போறப்பெல்லாம் குழந்தைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். புள்ள பிடிக்கிற மாதிரி கிளாஸ் கொஞ்சம் இறக்க முடியாது. இந்த குழந்தை சூப்பரா இருக்குல்ல நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ எங்க வீட்டு பக்கத்துல விளையாட குழந்தைய பார்த்து எடுத்து ஐயோ தெரிஞ்சா கூட தப்பாயிருமே. சரி ரைட்டு ஓகேன்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டுட்டு சும்மா போட்டோ எடுத்துக்கலாமா இந்த மாதிரி சரி ஓகே எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா சொல்லுங்க. அந்த குழந்தை அவங்க பர்மிஷன் அந்த குழந்தை எடுத்து எங்கே பார்த்தாலும் குழந்தை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இருக்கு ஒரு 400 போட்டோ போயிருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் தம்பி அது மட்டும் இல்லை அண்ணா பார்த்துக்கோங்க இந்த வேற மாதிரி ஒரு டேரக்டரா ஒரு பையனுக்கு எவ்வளோ மெனக்கறான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு ஓகே. இப்போ ஷூட்டிங் டேட் நெருங்கியாச்சு தம்பி. 1 மாதம் தான் இருக்கு தம்பி. பையனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சா ஓகேண்ணே பார்த்துக்கலாண்ணே. ஓகே தம்பி 20 நாள் தான் கன்ஃபார்ம் பார்த்துக்கலாண்ணே. தம்பி இன்னும் 3 நாள் தான் இருக்குது பார்த்துக்கலாண்ணே. ப்ரொடியூசருக்கு அடிச்சேன் அண்ணே என்னண்ணே நடக்குது 3 நாள் இருக்கிறதுக்கு அண்ணே டேரக்டர் கண்டிப்பாக ஏதோ ஒரு பையனை கட்டு செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கண்ணே இருக்குன்னு நினைக்கிறேண்ணே பார்ப்போம்ண்ணே. 3 அந்த பையன் தானே மெயின். இல்லைண்ணே நீங்கள் பேசுனீங்க நான் பேசுனேன் என்ன சொன்னாப்புல பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காப்புல. நீங்கள் பேசிட்டு வாங்க இந்த வரையும் இருங்க பேசிட்டு திருப்பி ஆன்ட்டு வந்தாப்புல. அண்ணா பார்த்துக்கலான்னு தான் சொல்கிறாப்புல. என்னங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயாச்சு. ஷூட்டிங்கில் பூஜை போட்டாச்சு எல்லாம் வாக்கிங்க. தம்பி அந்த பையன் யார் தம்பி? டே எல்கே அசிஸ்டண்ட்டு பிரதீஷை கூப்பிடுங்கடா. சரிட்டு வந்து அண்ணா இந்த பையன் ஓகேவாண்ணே. தம்பி நல்லா இருக்கேன் தம்பி பையன் சூப்பராக இருக்கேன் தம்பி ஓகே. நம்ம எதிர்த்து பப்ளியாக நம்ம கேட்டேன் டேரக்டர்கிட்ட நல்லா இருக்கேன் ஓகே தம்பி பண்ணுவானா தம்பி அதெல்லாம் பண்ண வச்சோம்ண்ணே சரி ஓகே. எப்படியோ பையனை எதிர்பார்த்தா பையனை கொண்டு வந்துட்டாங்க விட்டுட்டேன்.